Oneplus இன்னைக்கு இந்தியாவில் CE3 and Nord 3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து ஆக்சசரிஸும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க என்ன ஸ்பெக்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றி ஒரு குட்டி ஓவர்வியூ நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் அமேசானோட பிரைம் டே சேல் வந்து இந்த மந்த் 15th and 16th ஸ்டார்ட் ஆகுது. இந்த சேலில் அக்ராஸ் ஆல் தி கேட்டகரிஸில் இருக்க ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து சூப்பரான டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேல் டைமில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிகிராமில் 80 டீல்ஸ் நம்ம ஆஃபர் சேனலில் இருக்குது. ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ், இந்த மாதிரி சேல் டைமில் லைட்னிங் லூட் டீல்ஸ் அண்ட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து கூப்பான் டிஸ்கவுண்ட், அடிஷனல் பேங்க் டிஸ்கவுண்ட்லாம் இருக்கும். அதெல்லாமே வந்து பட்டு நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். Nord 3 ஸ்மார்ட் ஃபோனோட குயிக்கான ஸ்பெக்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 6.7 inch AMOLED டிஸ்பிளே, 120Hz ஹையர் ரெஃப்ரெஷ் சப்போர்ட் இருக்கு. இதோட ரெசல்யூஷன் நம்ம பார்த்தோன்னா 1.5K, நம்ம 11R பார்த்த மாதிரி சிமிலர் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 450 பிக்சல் பெர் இன்ச் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஷார்ப்பான டிஸ்பிளே. நம்ம 11Rலேயுமே வந்து டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. HDR10+ சப்போர்ட் இருக்குது. 1450 nits மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. டிஸ்பிளேக்கு வந்து Gorilla Glass 5 யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் இருக்குது. டிஸ்பிளேக்கு வந்து White 1L1 சர்டிஃபிகேஷனும் வந்து இருக்குது. அண்ட் சாஃப்ட்வேர் விஷயத்துக்கு வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸே வந்து Android 13 மேலே பில்ட் பண்ண Oxygen OS 13.1 வருது. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜென்ரேஷன் Oxygen OS நம்ம பார்த்தோன்னா கலர் OS மாதிரி தான் இருக்கும். பட் என்னென்னா ஒரு கம்மியான ப்ளோட்டு, இன்னொரு கொஞ்சம் க்ளீனர் வெர்ஷனாக இருக்கும் நமக்கு. ஒன்ப்ளஸ்லேருந்து 3 வருஷம் மேஜர் அப்டேட் அண்ட் 4 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி விஷயத்துக்கு வந்து 5000 mAh பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. சார்ஜரை வந்து எப்பவும் போல் பாக்ஸ்லேயே கொடுத்துறாங்க. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து Gorilla Glass 5 யூஸ் பண்ணி ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. சைடு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் வந்து 193 grams இருக்குது. திக்னஸ் வந்து 8.1 mm இருக்குது. இந்த வாட்டி வந்து க்ரீன் அண்ட் கிரே ரெண்டு கலர்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரெண்டு கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ராசர் விஷயத்துக்கு வந்து மீடியாடெக்கோட ட்ரைடன்ட் டெஸ்டட் ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் Dimensity 9000 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 4 nm பேஸ்டு ப்ராசர். நம்ம ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். ஐக்யூலேயே வந்து Neo 7லேயே வந்து இதே ப்ராசர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு அந்த 30,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கெட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கேப்பபிளான சிப்செட், இன்டென்ஸான கேம்ஸையுமே வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்குது. தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் வந்து இந்த சிப்செட்டில் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட ஹீட் டிசிபேஷன் வந்து பெட்டராக இருக்கிறதுக்காக ஒன்ப்ளஸ்லேருந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. அதோட சேம்பர் சைஸுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா விஷயத்துக்கு வந்து ஃப்ரண்ட்டில் அந்த 16 MP விடுற மாதிரியே தெரில, எப்போ தான் அதுக்கு விடிய காலம் இருக்குன்னு தெரில. ஸோ ஃப்ரண்ட் அந்த பஞ்ச்-ஹோல்ட் கேமராவில் வந்து நமக்கு 16 MP கேமரா ப்ளேஸ் பண்ணுறாங்க. ரியரில் வந்து 50 MP சோனி IMX890 சென்சார் யூஸ் பண்ணுறாங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார். ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசிங்காக இருக்கும். நம்ம ஆல்ரெடி 11Rலேயுமே வந்து பார்த்துருந்தோம். அண்ட் 8 MP அல்ட்ரா வைடு, 2 MP வந்து மேக்ரோ டெப்த்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அடிஷ்னலாக வந்து Wi-Fi 6 சப்போர்ட், NFC சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த வாட்டியுமே வந்து Nord 3ல் வந்து அலர்ட் ஸ்லைடர் கொண்டு வந்திருக்காங்க. பட் CE3ல் வந்து அலர்ட் ஸ்லைடர் இல்லை. அண்ட் 11Rல பார்த்த மாதிரி IR பிளாஸ்டரும் வந்துருக்கு. அண்ட் மல்டிமீடியா விஷயத்துக்கு வந்து டூவல் ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. CE3ல் வந்து ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சிமிலராக இருக்கும். பட் ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது CE3ல் வந்து Snapdragon 782G அண்ட் அதில் வந்து LPDDR4X RAM அண்ட் UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. Nord 3ல் LPDDR5 RAM அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. ஜூலை 15th வந்து இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமேசான் பிரைம் டே அன்றைக்கி தான். ஸோ பேங்க் ஆஃபர்ஸ் நம்ம பார்த்தோன்னா SBI அண்ட் ICICI கார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணும்போது அடிஷ்னல் 1000 ரூபி டிஸ்கவுண்ட் இருக்குது. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயமே வந்து ஒன்ப்ளஸோட Nord பட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரீயாக தராங்க. Nord 3யோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 8+128GB வந்து 33,999, 16+256GB வந்து 37,999. அண்ட் Nord CE3யோட ப்ரைஸிங் வந்து 8+128GB வந்து 26,999, 12+256GB வந்து 28,999. CE3யோட சேல் வந்து ஆகஸ்ட்டில் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. பட் இந்த மாதம் 15th நமக்கு வந்து Nord 3 அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ இந்த லான்ச் பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஒன்ப்ளஸ் கண்டிப்பாக இந்த வருஷம் தரமான சம்பவமாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 11R லான்ச் பண்ணி வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து 30,000 to 35,000 ரூபி ப்ரைஸ் செக்மெண்ட்டை வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீச்சர் பேக்டு ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஏன்னா முக்கியமாக வந்து அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் நமக்கு ஒரு கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. பட் இந்த ஃபோன் வந்து அந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பிரைம் டே சேலில் 11Rக்குமே வந்து ப்ரைஸ் ட்ராப் இருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நினச்சின்னா தாராளமாக 11R போகலாம். பட் ஸ்டில் பட்ஜெட் வந்து கொஞ்சம் டைட்டாக லெஸ் தென் 35K நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா Nord 3 வந்து ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும். நம்ம சேனலையும் வந்து முடிஞ்சால் இந்த ஃபோன் வந்து நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி OnePlus ஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா என்ன மாடல் யூஸ் பண்ணுறீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டெலிகிராம் ஆஃபர் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.